தமிழகத்துல நிறைய இடத்துல மழை பெய்யும்னு ஏற்கனவே வெதர் ரிப்போர்ட்ல பார்த்தோம். புதுக்கோட்டையில நைட் தொடங்கின மழை இப்ப வரைக்கும் நிக்காம பெஞ்சிட்டு இருக்கான். தற்போது அங்க லேசான சாரல் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதனால விளையாட்டு மைதானம், கோவில் உள்ளிட்ட பல இடங்கள்ல வெள்ளம் தேங்கி இருக்கு. இதை பத்தின டீடைல்ஸ் ரிப்போர்ட்டர் பாக்யராஜ் வழங்க கேட்கலாம். பாக்யராஜ், அங்க இருக்கிற சிச்சுவேஷன் என்னவா இருக்கு? உங்ககிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி கடந்த 3 நாட்களாகவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. இதன் தொடர்ச்சியாக 4வது நாளாக இன்று மழை பெய்து வருகிறது. புதுக்கோட்டை நகர் பகுதிகள் மற்றும் முள்ளூர், பெருங்கலூர், மச்சுவாடி, இச்சடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக கலைஞர் கருணாநிதி மாவட்ட விளையாட்டு மைதானம் முழுவதும் மழைநீர் தேங்கி குளம்போல் காட்சியளிக்கிறது. இதனால் நடைபயிற்சி மேற்கொள்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதே போன்று சாதனாபுரம் கோயிலுக்குள் வந்து மழைநீர் புகுந்திருக்கிறது. கனமழை காரணமாக கோயில் அருகில் உள்ள பலவன்குளம் நிரம்பி வழிந்ததால் சாதனாபுரம் மற்றும் புதுக்கோட்டை மலைச்சந்தைக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள், பூச்சந்தைக்கு வரும் வியாபாரிகள், பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் வந்து சுமார் 32 மில்லிமீட்டர் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. 4வது நாளாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வந்து மழை பெய்து வரும் நிலையில் வந்து மாவட்டம் முழுவதும் சம்பா சாகுபடி பணிகளில் வந்து விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். டீடைல்ஸ் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ பாக்யராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.